தர்மஸ்தலத்தில் மனித புதைக்குழியா சிறப்பு புலனாய்வு குழு அதிரடியாக களமிறங்கியிருக்கிறது. இந்தியாவையே மிரளவிடும் சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிப்பதற்காக எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் தயாராக இருக்கிறார். சண்முகசுந்தரம், வழக்கம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா ரிதி, இது சர்வதேசங்களையும் அலற வைத்த மனித புதைக்குழி என்பது சமீப காலத்திலே இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் செம்மணி என்ற இடத்திலே தோண்ட எலும்பு கூடுகள் பல குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இலங்கையின் யாழ்ப்பாணம் செம்மணி குறித்து பலரும் அலறி கொண்டிருக்கிறார்கள். என்ன இதுன்னு உலகங்கள் சர்வதேசங்களும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடகத்திலே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு ஒரு மனித புதைக்குழி இருப்பதாக ஒருவர் வாக்குமூலம் தருகிறார். அந்த வாக்குமூலம் எங்கு தருகிறார் என்றால், சில எலும்புக்கூடுகளை எடுத்துக்கொண்டு நேரடியாக மங்களூரு என்ற கர்நாடகத்திலே பெங்களூரு போன்று மங்களூரு இருக்கிறது. தட்சிண் கனடா, தெற்கு கனடா பகுதியில் இருக்கிறது. அந்த தட்சிண் கனடாவில் மங்களூரு நீதிமன்றத்திற்கு செல்லும் ஒருவர் எலும்புக்கூடுகளின் உள்ளே சென்று நீதிபதியின் முன் ஒரு வாக்குமூலம் தருகிறார். அதிலே கடந்த பல ஆண்டுகளாக நான் இந்த தர்மஸ்தலா பகுதியிலே நான் பணியாற்றி வருகிறேன். பணியாற்றும் பொழுது இது போன்று 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள், இளம் பெண்கள், முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் புதைத்திருக்கிறோம், கொலை செய்து புதைத்திருக்கிறோம் என அதிர்ச்சி வாக்குமூலம் தருகிறார். இதனால் நீதிமன்றமே அதிர்ந்து போகிறது. நீதிபதி உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். இந்த விசாரணை குறித்து தொடர்ந்து இந்தியா முழுவதும் குரல்கள் எழுப்பப்படுகின்றன. உடனடியாக கர்நாடக முதலமைச்சர் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், SIT என்று ஒன்றை நிறுவுகிறார். கடந்த 19ஆம் தேதி, ஜூலை 19ஆம் தேதி அந்த SIT நிறுவப்படுகிறது. அதன் பின் சூடு பிடிக்கிறது இந்த வழக்கு. தர்மஸ்தலா என்பது அனைவரும் அறிந்த இடம்தான் என்றால் தனியார் கோவில் அங்கு இருக்கிறது, ஒரு கோவில் ஊர் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த தர்மஸ்தலாவின் ஆற்றங்கரையோரத்தில் அங்கு நேத்ராவதி என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 35 இடங்களிலே இந்த புதைக்குழிகள், அதாவது மனிதர்களை நாங்கள் புதைத்திருக்கிறோம், கொலை செய்து இளம் பெண்களையும் பள்ளி மாணவிகளையும் புதைத்திருக்கிறோம் என்று கூறுவதுடன் ஒரு பெரும் அதிர்ச்சி. அந்த சிறப்பு புலனாய்வு குழு அந்த குறிப்பிட்ட புகார் தெரிவித்தவரை, அவர் பெயர் அடையாளம் தற்போது வெளியிடப்படவில்லை, என ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. அவரை அழைத்து வரும்போது முகமூடி போட்டுதான் அழைத்து வருகிறார்கள். அவருடைய பெயர் ரகசியம் காக்கப்படுவது. அவர் கிட்டத்தட்ட 35 இடங்களிலே நாங்கள் இங்கெல்லாம் புதைத்திருக்கிறோம் என அடையாளம் காட்டுகிறார். அதிலே முதலில் அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் உள்ள 13 இடங்களில் அந்த குழிகள் தோண்டப்படுகின்றன. அந்த எச்சங்கள் இருக்கிறதா என முதலில் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது முழு காட்சிகளாக பார்ப்போம். என்ன நடக்கிறது, பின்னணி என்னென்ன இதுவரை கிடைத்திருக்கிறது, சிறப்பு புலனாய்வு குழு என்ன செய்கிறது என்பதை தற்போது பார்ப்போம். முதலில் இந்த காட்சிகளை நாம் அந்த காட்சிகளை பார்ப்போம். அந்த முகமூடி அணிந்த அவர், இவர்தான் அந்த புகார் தெரிவித்தவர், மங்களூரு நீதிமன்றத்திலே சென்று பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்தவர். தற்போது முகமூடி அணிந்து அவரை அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் உள்ள இந்த வனாந்தர பகுதி தான், இங்குதான் எவ்வளவு பொதுமக்கள் பார்க்கிறார்கள் பாருங்கள். அது என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை மட்டுமல்ல, பயத்தையும் அச்சத்தையும் அந்த மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம ஊரில் இப்படியா, கோவில் ஊர் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இப்படியா என்ற ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு. என்றால் இங்கு பல கொலைகளில் 100க்கும் மேற்பட்டோரை கொன்று புதைத்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருப்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறது. எனவேதான் இந்தியாவையே மிரள வைக்கின்ற மனித புதைக்குழியாக இது இருக்குமா என்ற அச்ச உணர்வுடன் தற்போது நாம் பிரத்யேகமாக அந்த காட்சிகள், அங்கு என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட 30 பிரணவ் மொஹந்தி என்ற IPS அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது. DIG அனுசேத், SP காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய ஜிதேந்திர தயாமா, அதே போன்று புத்தூர் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் உள்ளிட்ட 3 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள், தலைமை கான்ஸ்டபிள்கள், காவலர்கள் என கிட்டத்தட்ட 35 பேர் கொண்ட சிறப்பு குழு அந்த இடத்திலேயே முகாமிட்டிருக்கு கடந்த 4 நாட்களாக. 29ஆம் தேதி இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. முதலில் இந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் உள்ள 13 இடங்களிலே தோண்டும் பணி தொடங்குகின்றது. ஒவ்வொரு இடமாக அந்த நபர், குறிப்பிட்ட அந்த முகமூடி அணிந்த நபர் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பிணங்களை, சடலங்களை புதைத்தோம் என்று கூறுகிறாரோ அந்த இடங்களில் எல்லாம்
அந்த அடையாள குறியிடப்பட்டு அந்த இடங்களில் ஒவ்வொன்றாக தோண்டப்படுகிறது. நீங்கள் தற்போது பார்க்கின்ற காட்சிகள் பிரத்யேக நமக்கு அங்கிருந்து கிடைத்த காட்சிகள். அந்த நேத்திரநிதி ஆற்றுகின்ற புல் வனாந்திரமாக இருக்கிறது. அங்கு நிறைய செடி கொடிகள் எல்லாம் படர்ந்திருக்கின்றன. அவற்றிலே ஒவ்வொரு இடமாக தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் 5 இடங்களிலே பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை. முதலிலே ஒரே ஒரு பேன் கார்டு கிடைத்திருக்கிறது, ஒரு ரவிக்கை ஜாக்கெட் என்று கூறுவாங்களே அது கிடைத்திருக்கிறது, பிறகு ஒரு ஏடிஎம் கார்டு கிடைத்திருக்கிறது. ஆனால் 6வது குழி நேற்று தோண்டும் பொழுது அதிர்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. 6வது குழியை தோண்டும் பொழுது 2 மண்டை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் ஒன்று ஆண் மண்டை ஓடாக இருக்கலாம், மற்றொன்று பெண் மண்டை ஓடாக இருக்கலாம் என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சில கிட்டத்தட்ட 10-15 எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. கை எலும்பு, கால் எலும்பு என 10, 5, 15 என்று கூறுகிறார்கள். தோராயமாக எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. உடனடியாக அவற்றை எல்லாம் எடுத்து ஒரு சிறப்பு பாலித்தீன் பைகளிலே போட்டு அதை உடனடியாக ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். DNA பரிசோதனை போன்றவை எல்லாம் செய்யப்படுகின்றன. இந்த நேரத்திலே அந்த SIT உடனடியாக கர்நாடகாவிலே அந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட அந்த மொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சம்பவம் நடைபெற்றது கர்நாடகாவிலே தட்சிண கன்னடா மாவட்டம், அங்கு பெல்தங்கடி தாலுகா என்று கூறப்படுகிறது. தர்மஸ்தலா கிராமம், நேத்ராவதி ஆற்றங்கரை, அங்குதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் சுற்றி உள்ள இடங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காணாமல் போனவர்கள், கடந்த 25 ஆண்டுகளாக மாயமானவர்கள் பட்டியலை எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை அடுத்தாம் DNA சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக கூறியிருக்கிறார்கள். என்றால் 95ஆம் ஆண்டில் இருந்து இங்கு இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பல கொலைகள், படு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இலங்கை செம்மணியில் நடைபெற்றது இனப்படுகொலை, இங்கு நடைபெற்றது கொலை, படுகொலை செய்திருக்கிறார்கள். யாரை செய்திருக்கிறார்கள், அவர் கூறியது உண்மையா இல்லையா என்றால் 100க்கும் மேற்பட்ட உடல்களை புதைத்திருக்கிறேன் என கூறியிருக்கிறார். ஆனால் இதுவரை உடல்கள் எதுவும் பெரிதாக கிடைக்கவில்லை. 2 மண்டை ஓடுகள் தான் கிடைத்திருக்கின்றன. பொதுவாக ஆற்றங்கரையிலே சில ஓடுகள், மண்டை ஓடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்படுவது உண்டு. ஆனால் இவர் கூறுவது உண்மையா இல்லையா என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் செய்யப்படும் சோதனைகளில் தான் தெரிய வரும். தற்போதைக்கு 6வது குழி இன்று 4வது நாளாக 7வது குழி இன்று தோண்டப்படுகிறது. அதிலே என்ன கிடைக்கின்ற பார்க்க வேண்டும். ஆனால் நேற்று முதல் 5 குழிகளில் இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு ATM கார்டு, ஒரு பேன் கார்டு, ஒரு ரவிக்கை தான் கிடைத்தது. ஆனால் நேற்று 2 மண்டை ஓடுகள் கிடைத்தன, எலும்புகள் கிடைத்தன. இதனால் அதிர்ச்சி அடைந்தார்கள். இன்று என்ன கிடைக்கப் போகும் என்பதுதான் தற்போது அந்த பணிகள் தொடங்கி இருக்கின்ற தர்மஸ்தலாவிலே உள்ள அந்த நேத்ராவதி ஆற்றங்கரை பகுதியிலே. எனவே அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நேற்று மழை வேறு அங்கு பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யும் போதும் அந்த பொக்லைன் இயந்திரம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்திலே சுத்தம் செய்து அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலே அந்த நபர் கிட்டத்தட்ட அவரிடம், அந்த வாக்குமூலம் கொடுத்த நபரிடம் இந்த SIT குழுவினர் 15 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் கூற அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மொஹந்தி தலைமையிலான அதிகாரிகள் குழு, அந்த சிறப்பு புலனாய்வு குழு, இவர் சொல்வதை பார்க்கும்பொழுது இந்தியா இதுவரை காணாத மனித புதைக்குழியாக இது இருக்குமோ என்ற ஒரு அச்ச உணர்வு அதிகாரிகளுக்கே ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் தற்போது விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம், என்ன பின்னணி என்று இது தொடர்பாக நமது செய்தியாளர், கர்நாடகத்திலே உள்ள நமது சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீஹரி அந்த இடங்களுக்கு சென்று பல்வேறு இடங்களிலே மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது இந்த மக்கள் சொல்கின்ற அதிர்ச்சி கருத்துக்கள் மேலும் மேலும் நமக்கு அதிர்ச்சியை தருகின்றன. அதாவது பல கடன்களை அங்குள்ள சிலர், அதிகாரமிக்க சிலர், அந்த இடத்திலே கர்நாடகாவில் அதிகாரமிக்க சிலர், இப்போதல்ல சில பல ஆண்டுகளுக்கு முன் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் நிலங்களை கேட்பார்களாம். வீட்டிலே தனியாக இருக்கின்ற பெரியவர்கள் யாராக இருந்தால் அவர்களிடம் சென்று இந்த இடத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுங்கள் என்று கேட்பார்களாம். எழுதி வைக்க மாட்டேன் என்று சொன்னால் சில நாட்களில் அவர்கள் காணாமல் போய் விடுவார்களாம். அதே போன்று கடன் கேட்டு கடன் கொடுப்பார்களாம், கந்து வட்டி கடன் கொடுக்காவிட்டால் அவர்கள் காணாமல் போயிடுவார்களாம். இது போன்ற இளம் பெண்கள், பள்ளி மாணவிகளை எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் திடீரென காணாமல் மாயமாகி போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த ஊர் மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறதா, அதிகாரப்பூர்வமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, காவல் நிலையங்களில் எவ்வளவு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாயமானவர்கள் எத்தனை என்பது குறித்தெல்லாம் தெளிவான தகவல்கள் இதுவரை இல்லை. ஆனால் இவை அனைத்துமே கூறப்படுகின்ற கருத்துக்கள். இவை உண்மையா இல்லையா என்பது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் தற்போது கிடைத்த அந்த மண்டை ஓடுகள் நமக்கு கேள்விகளை எழுப்புகின்றன. நேத்ராவதி ஆற்றங்கரையிலே பல பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி.
அந்த இடத்திலே இது போன்ற மண்டை ஓடுகள் கிடைத்திருப்பது என்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்க அந்த ஊர் மக்களுக்கு. அவர்கள் எல்லாம் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இது யார் செய்திருக்கிறார்கள், இந்த கொலைகளுக்கு பின்னணியில் இருந்தது யார் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது குறித்து மேலும் பல நுண்ணோக்கி சில தகவலை கொடுப்பதற்காக நாம் முயற்சித்த பொழுது அதற்கு தடை உத்தரவு வாங்கியிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே. அவர் சிலரை பற்றி கூறக்கூடாது, இதன் பின்னணியில் இருப்பவர்களை குறித்தெல்லாம் கூறக்கூடாது என்ற வகையில் தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அது குறித்து தீவிரமாக செல்லாமல் தற்போது நடைபெற்ற சோதனைகளை மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சோதனைகளிலே 30 பேர் கொண்ட 35 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தற்போது அந்த விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. தோண்ட என்ன கிடைக்கப் போகிறது? இன்று 7வது குழியை தோண்டுகிறார்கள். அதிலே எலும்பு கூடுகள் கிடைக்குமா, மண்டை ஓடுகள் கிடைக்குமா, என்ன கிடைக்கப் போகிறது என்ற தகவல் இந்தியாவையே இங்கு உற்று நோக்க வைத்திருக்கிறது. இந்த தர்மஸ்தலா கோவில் ஊர் குறித்து தற்போது அனைவருடைய பார்வையும் திரும்பி இருக்கிறது. இது இந்தியாவையே மிரள வைக்கும் புதைக்குழியாக, மனித புதைக்குழியாக இருக்குமா, அல்லது பொய்யுரைத்த அந்த வாக்குமூலம் கொடுத்தவர் பொய்யுரைத்தாரா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். ஆனால் அடுத்த சில தினங்கள் இங்கு கிடைக்கப் போகின்ற பொருட்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம், அல்லது பொய்யுரைத்தவர் நிச்சயமாக தண்டனையை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அங்கு என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் மட்டுமல்ல, விலாவரியாக தெளிவாக காட்சிகளுடன், நேரலை காட்சிகளுடன் விளக்குவதற்கு சத்தியம் தொலைக்காட்சி தயாராக இருக்கிறது. ரித்தி, விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம். தர்மஸ்தலத்தில் மனித புதைக்குழியா என்ற அளவிற்கு கேள்வியானது எழுந்திருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடியாக கிளம்பிறங்கி சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவையே மிரளவிடும் சம்பவத்தின் பின்னணி குறித்து முக்கிய விவரங்களை செய்தி தலைமை சண்முகசுந்தரம் விளக்கியதை முக்கிய செய்தியாக பார்த்தோம்.